ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சைட்டோடாக்சிசிட்டி, இம்யூனோடாலரன்ஸ், இம்யூனோசப்ரஸர் இந்த 3 கான்செப்ட் பற்றி பேச போகிறோம். இந்த ஸ்லைடு வந்து மிஸ்டர் அஸ்வின் செகண்ட் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி 2023 செகண்ட் இயர் அந்த ஸ்டூடெண்ட் ரெடி பண்ண ப்ரெசன்டேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை சைட்டோடாக்சிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் செல், டாக்ஸிசிட்டி அப்படின்னா பாய்சன். ஸோ சைட்டோடாக்சிசிட்டி மீன்ஸ் செல் எப்படி டாக்ஸிசிட்டிக்கு அண்டர்கோ ஆகி செல் டெஸ்ட்ராய் ஆகுது. The cellular toxicity, the ability to kill other cells, it is an important effector mechanism of the immune system to fighting viral infection and cancer. நார்மலா சைட்டோடாக்சிக் செல் அப்படின்றது ஒரு செல் மற்ற செல்லை எப்படி கில் பண்ணுது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான மெக்கானிசம். அந்த மற்ற செல்லானது ஒரு வைரலாக இருக்கலாம், இல்லை கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய செல்லா இருக்கலாம். நார்மலி T cells இந்த cytotoxic mechanism carry out பண்றதுல T cells and natural killer cells இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை பிளே பண்ணுது. செல்லுலார் ஃபேட் இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெக்ரோசிஸ், அப்போப்டாசிஸ், சைட்டோஸ்டாசிஸ். Cytotoxicity can lead to healthy cells to 3 potential cellular fates. ஒரு நார்மலான மைக்ரோ ஆர்கானிசத்தை நெக்ரோசிஸ் ப்ராசஸின் மூலமா ஆக்சிடென்டல் செல் டெத் காஸ் பண்ணலாம். இதுல என்ன மெக்கானிசம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் லாஸ் ஆஃப் மெம்பரேன் இன்டெகிரிட்டி அண்ட் செல் லைசிஸ். அந்த பாக்டீரியா இல்லை ஒரு நார்மல் செல்லு, ஒரு ஹியூமன் செல்லாக இருந்தால் கூட நெக்ரோசிஸ் ப்ராசஸின் மூலமா அந்த செல்லுடைய மெம்பரேன் இன்டெகிரிட்டி லாஸ் ஆகும், செல் லைசிஸ் ஆகும், செல் உடையும். அப்போப்டாசிஸ், ப்ரோக்ராம்டு செல் டெத். ஹியர் slower and more orderly genetically controlled mechanism of cell death takes place. மூணாவது விஷயம் சைட்டோஸ்டாசிஸ். இங்க decreased cell viability. இந்த ப்ராசஸ்ல செல்லுடைய உயிர் வாழும் காலம், வாழ்நாட்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. cells remain alive but fail to actively grow and divide. சைட்டோஸ்டாசிஸ் மெக்கானிசத்துல செல் உயிரோடு இருந்தாலும் அதனுடைய growth and development destroy ஆகும். ஸோ இம்யூனோடாலரன்ஸ் அப்படின்ற வார்த்தை அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயம் இம்யூனாலஜியில். நார்மலி வி டு நாட் மேக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அகேன்ஸ்ட் அவர் ஓன் டிஷ்யூ. தட் கான்செப்ட் யூ கால்ட் அஸ் செல்ஃப் டாலரன்ஸ். நார்மலாக நம்ம செல் நம்ம உடம்புக்கு அகேன்ஸ்டா இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷனை காஸ் பண்ணாது. அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா செல்ஃப் டாலரன்ஸ். சார் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாத மெக்கானிசத்தை செல்ஃப் டாலரன்ஸ்னு சொல்றீங்க. Determining how the immune system distinguish between self and foreign antigen to make the decision between tolerance and immunity has been subject of detailed investigation during past 50 years. ஒரு 50 இயர்ஸா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் நம்ம உடம்புல செல்ஃப் செல்லையும் வெளியில இருந்து வரக்கூடிய ஃபாரின் செல்லையும் டிஸ்டிங்கிஷ் பண்ணிட்டு கரெக்டா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத இந்த இயர் ஆஃப் 1945 R.D. Owen made a crucial observation that suggested that tolerance to self-antigen occurred because of the immune system was exposed to these antigens during early development. நார்மலா நம்ம உடம்புல இம்யூனாலஜிக்கல் சிஸ்டம், லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்லாம் டெவலப் ஆகும் பொழுது நம்ம ஓன் செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆனதாகவும் இப்பவும் ஆகிட்டு இருக்கிறதாகவும், பட் நம்ம செல் வந்து இதுதான் ஓன் செல் அப்படின்னு ரெகனைஸ் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை ரிசர்ச் பண்ணது இந்த இயர் ஆஃப் 1945 பை சயின்டிஸ்ட் ஓன். ஸோ டைப்ஸ் ஆஃப் டாலரன்ஸ், நேச்சுரல் ஆர் செல்ஃப் டாலரன்ஸ். திஸ் இஸ் த ஃபெயிலியர் டு அட்டாக் தி பாடிஸ் ஓன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் ஆன்டிஜன். இஃப் த இம்யூன் சிஸ்டம் ஷுட் ரெஸ்பாண்ட் டு செல்ஃப் அண்ட் ஆட்டோமின் டிசீஸ் மே ரிசல்ட். நார்மலா செல்ஃப் டாலரன்ஸ், நேச்சுரல் டாலரன்ஸ் அப்படின்ற விஷயத்த எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, அது ஃபெயிலியர் ஆகுமா, நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு அகேன்ஸ்டா ஃபெயிலியர் ஆகிட்டு ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியாம போறது. பட் இது நல்லது தான், எ குட் திங். அதனால் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்களும் எந்த விதமான தொந்தரவு ஆகாம நல்லபடியா இருக்கு. இன்கேஸ் நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆனா தட் யூ கால்ட் அஸ் ஏ ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அடுத்த விஷயம் இன்டியூஸ்டு டாலரன்ஸ். திஸ் இஸ் டாலரன்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஆன்டிஜென்ஸ். சார் உள்ள இருக்கிற செல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகலை, அதுக்கு பேர் நீங்க செல்ஃப் டாலரன்ஸ் சொல்றீங்க. வெளியில இருந்து ஒரு ஆன்டிஜன் வந்தாலும் என் உடம்பு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணலை சார், அதை நம்ம என்ன சொல்றோம்னா இன்டியூஸ்டு டாலரன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்
deliberately manipulating the immune system to protect us from unpleasant, even dangerous allergic reaction to such things. For example, food, a peanut, insect stings, grass pollen, etc. Preventing the immune system from mounting an inflammatory attack against the vast numbers of harmless, even beneficial bacteria living in the intestine. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ட்ரக்கு கொடுத்து நான் வெளிலேருந்து ஒரு ஆன்டிஜன் கொடுத்தாலும் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயத்துக்கு பேர் தான் இன்டியூஸ்டு டாலரன்ஸ். எனக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் திங்ஸ்க்கு நான் ஒரு ஃபுட்டு நான் எடுத்துக்கணும், அது எனக்கு அலர்ஜிக் ரியாக்ஷனை கொடுக்குது, பட் அந்த ஃபுட்டு நல்லது தான் சார். நம்ம டாக்டர்கிட்ட சம்டைம்ஸ் போகும், எனக்கு கத்திரிக்காய் ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னும் போது அவர் ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட் கொடுப்பார். அப்புறம் நம்ம கத்திரிக்காய் சாப்பிடும்போது நமக்கு ஒத்துக்கும். அதே மாதிரி சில பேர் சிக்கன் ஒத்துக்காது, தென் அப்புறம் அந்த ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட் எடுத்துக்கும் போது இட் வில் பி அக்செப்ட். போத் பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் can be made tolerant, but it is more important to tolerate T cells than B cells because B cells cannot make antibodies to most antigens without the help of T cells. நார்மலா ரெண்டு செல்லுமே நீங்க டாலரண்டா தன்னகத்தே இருக்கும், அது நீங்க எக்ஸ்டர்னலா பண்ணலாம். இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம், டி செல்லை டாலரைஸ் பண்றது பி செல்லை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். ஏன்னா பி செல்ஸ் கேனாட் மேக் ஆன்டிபாடிஸ். பி செல்க்கு ஆன்டிபாடி வேணும் அப்படின்னா அது டி செல்ல டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. தட்ஸ் வை டி செல்லை டாலரேட் பண்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ while we are talking about theories proposed for immunological tolerance, மூணு டிஃப்ரெண்டான தியரி சொல்றாங்க. ஒன்று குளோனல் டெலிஷன் தியரி, 2 குளோனல் எனர்ஜி தியரி, 3 இடியோடைப் நெட்வொர்க் தியரி. ஃபர்ஸ்ட் இந்த குளோனல் டெலிஷன் தியரியில ப்ரொபோஸ் பண்ண ஒரு Burnt அப்படின்ற சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, according to which self-reactive lymphoid cells are destroyed during the development of immune system in an individual. For their work, Frank Burnett and Peter Madwer were awarded 1960 Nobel Prize in Physiology or Medicine for discovery of acute immunological tolerance. இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் சொன்னதுக்காக அவங்களுக்கு நோபல் பிரைஸ் அவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். நார்மலாக நம்ம செல்ஸில் இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகும்போது செல்ஃப் ரியாக்டிவாக இருக்கக்கூடிய லிம்ஃபாய்ட் செல்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு சொன்னதான் இவருடைய கான்செப்ட். இதன் மூலமாக தான் இம்யூனாலஜிக்கல் டாலரன்ஸ், செல்ஃப் டாலரன்ஸ் சர்வே ஆகுது. குளோனல் எனர்ஜி தியரி ப்ரொபோஸ்ட் பை நோசல், இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி ஆர் பி செல்ஸ் பிகம் இன்ஆக்டிவேட்டட் T cells and B cells become inactivated in the normal individual and cannot amplify the immune response. இங்க செல்ஃபா ரியாக்ட் ஆகக்கூடிய டி செல்ஸும் பி செல்ஸும் இன்ஆக்டிவ் கண்டிஷன்லயே இருக்கும், ஆக்டிவேட் ஆகாது அப்படின்றதான் குளோனல் எனர்ஜி தியரி. தேர்ட் இடியோடைப் நெட்வொர்க் தியரி ப்ரொபோஸ்ட் பை ஜெர்ன், இவருடைய கான்செப்ட் wherein a network of antibodies capable of neutralizing self-reactive antibodies exist naturally within the body. சார் நார்மலாக நம்ம ஓன் செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும், பட்டு அந்த ஆன்டிபாடிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செல்ஃப் ரியாக்டிவ் ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கு, அது ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகிடுது அப்படின்றது தான் இவருடைய கான்செப்ட். ஸோ வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் இம்யூனாலஜிக்கல் டாலரன்ஸ்? நார்மலாக இம்யூனாலஜிக்கல் டாலரன்ஸ் ஓன் செல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை சார், டாலரேட் பண்ணிக்குதுன்னு நம்ம சொல்றோம். என்ன மெக்கானிசம் அப்படின்னா, டி செல் டாலரன்ஸ் தட் யூ டிஃபரன்ஸ், நாம சென்ட்ரல் டாலரன்ஸ் அண்ட் வேற டைப்ஸ், பெரிஃபரல் டாலரன்ஸ் இருக்கு. சென்ட்ரல் டாலரன்ஸ் அப்படின்றது டி செல்ஸ் டெவலப் இன் த தைமஸ். as they mature, recombination of gene segments creates the two chains that make up the T cell receptor for antigen. Although the receptor on a single T cell are like there is a virtually unlimited receptor specifies created in the population of T cells within the thymus. So normally T cell receptors which is created from the thymus la irundhu varakuriya T cell receptor central tolerance என்ற ஒர்க்கை கேரி அவுட் பண்ணுது. இங்க தைமஸ்ல இருக்கக்கூடிய T cell receptors என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the epitopes recognized by these receptors consist of a small molecule, usually a peptide of 6 to 8 amino acid,
derived from body proteins, that is self protein. So 6 to 8 amino acid இருக்கக்கூடிய ஒரு பெப்டைட் நம்ம உடம்புல செல்ஃப் புரோட்டீனா ஒர்க் பண்ணி இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மால் மாலிகூல்ஸ் எபிடோப்ஸை ரெகக்னைஸ் பண்ணிடும். எந்த எபிடோப் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல செல்ஃபா இருக்கக்கூடிய ஆன்டிஜன் இருக்கக்கூடிய எபிடோப்பை ரெகக்னைஸ் பண்ணிட்டு அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஒர்க்கை ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி மாலிகூல்னு சொல்லக்கூடிய எம்ஹெச்சி கிளாஸ் 1ல CD8 பிளஸ் செல்ஸ் T செல்ஸ். ஸோ கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் CD8 செல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா T செல்ஸ்ல கிளாஸ் 1, அதே T செல்ஸ்ல கிளாஸ் 2 MHCல CD4 இருக்கும். T cells whose receptors bind these epitopes so tightly that they could attack these cells, displaying them are deleted by apoptosis. The T cells survive this negative selection, leave the thymus and migrate throughout the immune system. நார்மலா நம்ம உடம்புல அப்போப்டாசிஸ் நடக்கும். என்ன அப்போப்டாசிஸ் நடக்கிறதின் மூலமா ப்ரோக்ராம்டு செல் டெத், எனக்கு செல்ஃபா ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸை டெஸ்ட்ராய் பண்ணும் with the help of T cells. AIRE stands for autoimmune regulator. இந்த ஜீன் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா these knockout mice and those rare human have no functioning AIR gene suffer from severe autoimmune disease, especially of their various endocrine organs. நார்மலி நாம இந்த autoimmune செல்ஃப் டாலரன்ஸ் பத்தி பேசும் பொழுது இந்த ஜீன் நார்மலா ஒரு ஹியூமன்லயும் இருக்கணும். இந்த இருக்கிறதால் மட்டும்தான் ஆட்டோஇம்யூன் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்கேஸ் ஏஐஆர்இன்னு சொல்லக்கூடிய ஜீன் இல்ல, ஆட்டோஇம்யூன் ரெகுலேட்டர் இல்லைன்னா அந்த பர்சன் வில் பி அஃபெக்டட் பை ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ். இதை நாக் அவுட் மைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மைஸ்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் பெரிஃபரல் டாலரன்ஸ். தி T cells that leave the thymus are relatively but not completely safe. Some will have receptors that can respond to self antigen that are present in such high concentration that they can bind to weak receptors that they may not have encountered in the thymus. நார்மலா நம்ம முன்னாடி சொன்னோம் செல்ஃப் டாலரன்ஸ்ல ஜெனரலி T cell receptorsக்கு அகைன்ஸ்டான ஒரு டாலரன்ஸ் உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். பட் சம்டைம்ஸ் எல்லா விதமான T cell receptorsம் destroy ஆகி இருக்காது. சில weak receptor will be retain. அதை வந்து peripheral tolerance மூலமா address பண்ணலாம். Then இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது T cell tolerance. Next we can move on to B cell tolerance. இங்க the problem of B cell tolerance is not so acute because B cells cannot respond to most antigen unless they receive help from T helper cell. Nevertheless, B cell become tolerized to self components and like T cells, these occurs both in the bone marrow and other body cells. நம்ம T cell tolerance மாதிரி B cell tolerance ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா B cell நீங்க இன்ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்டெயின் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பாடி. ஏன்னு கேட்டீங்கன்னா B cell ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு T cell ஹெல்ப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இங்க T cell டாலரன்ஸ் மாதிரியே B செல்லும் தன்னுடைய காம்போனன்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக சில டாலரன்ஸ் மெக்கானிசத்தை கேரி அவுட் பண்ணுது. எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா போன் மேரோ. போன் மேரோல இருந்து தான் B cells ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தவிர்த்து அதர் பெரிஃபரல் லிம்பாய்டு ஆர்கன்ஸ். இங்க சென்ட்ரல் டாலரன்ஸ் நம்ம T cellsல சொன்ன மாதிரி இங்க சென்ட்ரல் டாலரன்ஸ். B cells are formed and mature in the bone marrow. In human, over half of the developing B cell produce B cell receptors that bind to self components. இங்கேயும் B cell receptors நீங்க inactivate பண்றதின் மூலமா you can prevent the self antibody production, self antigen against. These are all the நாம எக்ஸ்பெரிமெண்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம புரிதலுக்காக நீங்க பண்றீங்கன்னு சொல்றோம். பட் ஹியர் இட் இஸ் ஹேப்பன் இன் ஜெனரல் ஃபார் எ நார்மல் இண்டிவிஜுவல். நார்மலான இண்டிவிஜுவலுக்கு இதெல்லாம் ரொட்டீன் மெக்கானிசம். Any cells that produce a receptor for antigen that would bind self components too highly undergo a process of receptor editing. They dip again into their pool of gene segments that encode the light and heavy chains of the B cell receptor and try to make a new B cell receptor that is not a threat. If they fail, they commit suicide, apoptosis. So, நார்மலா நம்ம சிஸ்டம் சில B cell receptors
inactivate பண்ணும் by the mechanism of editing. இதை நம்ம நார்மலா மாலிகுலர் பயாலஜில போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேத்தாலஜிக்கலா நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிக்கிற சில புரோட்டீனை நார்மல் புரோட்டீனா மாற்றும் இல்லை இன்ஆக்டிவேட் பண்ணிடும். இந்த மெக்கானிசம் கேன் பி கேரிட் அவுட் பை த அப்போப்டாசிஸ், ப்ரோக்ராம்டு செல் டெத்னு நம்ம சொல்றோம். Despite these mechanisms, some of the B cells that migrate out of the bone marrow continue to express self-reactive B cell receptors and may still be able to produce anti-self antibodies. So the mechanism is needed to tolerate them in the tissue using the peripheral tolerance. நாம முன்னாடி சொன்ன மாதிரி டாலரன்ஸ் நீங்க பண்ண ட்ரை பண்றீங்க B cell tolerance, but at the same time அதுல இருந்து எஸ்கேப் ஆகி சில புரோட்டீன்ஸ் B cell receptor self reactive receptor நம்ம செல்ஸ் நம்ம பாடியில இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய receptors produce some antibodies. That antibodies you called as a anti self antibodies. அந்த antibodies அட்ரஸ் பண்றதுக்கு peripheral tolerance mechanism மூலமா வேற lymphoid organs carry out பண்ணும். That concept you call a peripheral tolerance. Here B cells with a potential for attacking self can be kept in check by the absence of T helper cells they need. That is, T cell tolerance is probably the most important mechanism for maintaining B cell tolerance. எப்படி சார் peripheral toleranceல T cell receptors inactive ஆகிட்டு நம்மளுடைய செல்ஃப் ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா by the help of T helper cells. So next we can discuss about what is mean by autoimmune disease. There are various diseases நம்ம உடம்புல டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசீஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஓன் செல்ஸ்க்கு அகைன்ஸ்டா ப்ரொடியூஸ் ஆகுது. உதாரணங்கள் ஹஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ், ஆஸ்துமா, ரமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மெட்டாசஸ், சிலியாக் டிசீஸ் அண்ட் எசிமா ஆர் சொரியாசிஸ். ஸோ நார்மலா நம்ம பார்ப்போம் சில பேருக்கு வந்துட்டு மூட்டு வலி இருக்குன்னு சொல்றாங்க. தட் ஆல்சோ நம்ம மூட்டுல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய சில செல்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுறது. சில பேருக்கு சொரியாசிஸ் சொல்றோம், அவங்களுக்கு அந்த வர்றதுக்கு காரணம் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு ஆன்டிஜன் ஆக்ட் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா அஸ்வினோட பிரசன்டேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் லைக் டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், மல்டிபிள் ஸ்கிலரோசிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மெட்டாசஸ் அண்ட் சம் ஹைப்பர் தைராய்டிசம், முன்னாடி நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஏன் சார் வருது அப்படின்னா these are all represent a failure of self tolerance. நம்ம முன்னாடி செல்ஃப் டாலரன்ஸ் பத்தி பேசியிருக்கிறோம். B cell receptorம் T cell receptorம் எப்படி டாலரேட் பண்ணுது, அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வரக்கூடிய மெக்கானிசம் you called as a autoimmune disease. Induced tolerance, tolerance of common cell bacteria treating allergies, transplant tolerance. நார்மலா நம்ம உடம்புல ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் there is lack of self tolerance ன்னு சொல்றீங்க சார். lack of self tolerance நம்ம முன்னாடி சொன்ன வேரியஸ் டிசீஸ் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரலாம், ரமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், சொரியாசிஸ் வரலாம், தைராய்டு ரிலேட்டட் ஹஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ், இந்த டிசீஸ்லாம் செல்ஃப் டாலரன்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தால வரலாம். இந்த அதர் ஹேண்ட் இன்டியூஸ்டு டாலரன்ஸ் சார், நான் சில விஷயங்கள் வெளியில இருந்து வந்து எனக்கு தொந்தரவு பண்ணும், அந்த மாதிரி கண்டிஷன்ல நான் என்னுடைய சிஸ்டத்தை டாலரேட் பண்ண சொல்லிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். நாம நார்மலா லாக்ஸ் கணக்குல செலவு பண்ணி கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். பட் நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிட்னியை நம்ம விலை கொடுத்து வாங்கின ஒரு கிட்னியை ஒரு பெரிய ஆன்டிஜன் வந்திருக்கு, அந்த ஆன்டிஜன் நம்ம உடம்ப தொந்தரவு பண்ண வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம உடம்பு அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இட் லீட்ஸ் டு அந்த பர்டிகுலர் கிட்னி டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ நார்மலா ஒரு பேஷண்ட்க்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு அவரு ட்ரீட்மெண்ட் பண்ணி டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமா கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்றாரு. பண்ணால் நம்ம உடம்பு அந்த கிட்னியை எக்ஸ்டர்னலா நினைச்சு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிரும். அப்படின்றதால டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி கண்டிஷன்ல இம்யூனோசப்ரஸர் ட்ரக் கொடுத்து அந்த வெளிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் கிட்னியை செல்ஃபா கன்சிடர் பண்ண சொல்லி நம்ம சிஸ்டத்தை உடம்ப சொல்லி கொடுக்குற விஷயத்துக்கு பேரு இம்யூனோசப்ரஸர் ட்ரக். அதை பத்தி நம்ம பேசலாம். இங்க
வெளில இருந்து ஒரு பாக்டீரியா வருது, அதுக்கு அகைன்ஸ்டா டாலரன்ஸ் வர்றது, அலர்ஜிக்கு அகைன்ஸ்டா டாலரன்ஸ் கிரியேட் பண்றது, டிரான்ஸ்பிளான்ட்க்கு அகைன்ஸ்டா டாலரன்ஸ் கிரியேட் பண்றது. இம்யூனோசப்ரஸர் இந்த ட்ரக்ஸை பத்தி நம்ம பார்த்துட்டு இதோட நம்ம கம்ப்ளீட் பண்றோம். Immunosuppression is defined as a state of temporary or permanent dysfunction of the immune response resulting from insults to the immune system and leading to increased susceptibility to disease. So immunosuppression எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, நீங்க ஒரு டெம்பரரியாவோ இல்ல பர்மனண்டாவோ இம்யூன் சிஸ்டத்தையே இம்யூன் ரெஸ்பான்ஸையே இன்சல்ட் பண்றீங்க, அப்புறம் சப்ரஸ் பண்றதின் மூலமா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றீங்க ஒரு ட்ரக்கை கொடுத்து. ஆனா என்ன சார் நடக்கும் கடைசியிலன்னு கேட்டீங்கன்னா, இதனால வேரியஸ் டிசீஸ் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் இம்யூனோசப்ரஷனோட கான்செப்ட். The suppression of the body innate ability to ward off disease and infection is known as immunosuppression. So இந்த மெக்கானிசம் பேர் என்ன சார் அப்படின்னா, உங்க உடம்புல தன்னகத்தே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்னேட் இம்யூனிட்டியும் இம்யூன் ரெஸ்பான்ஸை சப்ரஸ் பண்ற மெக்கானிசம் that you call as immunosuppression. What is the principle behind the immunosuppression? Primary immune response are more easily repressed than secondary. Suppression is more likely to be achieved if therapy is begun before the exposure to the immunogen. Different immunosuppression have different effects on different immune reaction and mediators. நார்மலா சார் உங்க உடம்புல ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸை ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு ட்ரக் கொடுத்து சப்ரஸ் பண்ணிடலாம் when compared to secondary immune response. Suppression is easily achieved by தெரப்பி, ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ட்ரக் கொடுத்து நீங்க சப்ரஸ் பண்ணலாம் பிஃபோர் த எக்ஸ்போஷர் ஆஃப் த ஆன்டிஜன் ஆர் இம்யூனோஜன். வெளியில இருந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரக்கை நீங்க கொடுத்துருக்கணும். அதர்வைஸ் அந்த ட்ரக் உள்ள அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வந்து டிசீஸை காஸ் பண்ணிடும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வரத்துக்கு முன்னாடி நீங்க இம்யூனோசப்ரஷன் கொடுக்கணும். அதனாலதான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன பண்றாங்கன்னா, இம்யூனோசப்ரஷன் ட்ரக் கொடுத்துட்டு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் இம்யூனோசப்ரஷன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். நம்ம வேற வேற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அந்த வேற வேற இம்யூனோசப்ரஷன் ட்ரக்ஸ் வேற வேற ஆக்டிவிட்டி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. So immunosuppression may result from certain diseases such as AIDS and lymphoma. Immunosuppression may also be deliberately induced with drugs as a preparation for bone marrow or other organ transplantation to prevent the rejection of a transplant. நார்மலா இம்யூனோசப்ரஷனின் மூலமா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேரியஸ் டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உதாரணங்கள் அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஏன்னா நீங்க இம்யூன் செல்ஸை டிஃபிஷியன்ட் ஆகிறதா நம்ம எய்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஹெச்ஐவின்ற வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம உடம்புல உள்ள வந்த உடனே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணிடும். அதே மாதிரி நீங்க ஒரு இம்யூனோசப்ரஸர் ட்ரக்கே கொடுக்குறீங்க, நீங்க வாலண்டரியா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா எய்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸா வராம நார்மலா இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் ஆன உடனே நம்ம உடம்பு கெட்டு ஸ்பாயில்டு லிம்போமா வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லிம்போமா இஸ் செட் டு பி த லிம்பாய்டு ரிலேட்டட் டிசார்டர் டெலிபரேட்லி இன்டியூஸ்ட் வித் ட்ரக்ஸ். இங்க நீங்க இம்யூனோசப்ரஷன் ஒரு ட்ரக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதின் மூலமா நீங்க என்ன ட்ரை பண்றீங்க சார் அப்படின்னு கேட்டா, ஒரு ஆர்கன் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் பொழுது அந்த ஆர்கன் ரிஜெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு we are going to prevent. So what are the various types of immunosuppression? Cancer and hematological malignancies, chronic infections, example HIV, chronic disease include diabetes, COPD, autoimmune diseases, asplenia, physiological during the pregnancy condition, stem cell or solid organ or bone marrow transplantation, drug induced. That drug can be a steroid or immunosuppressive drugs or cancer and hematological malignancy treatments. The immunotherapies can be included in monoclonal antibodies, immune checkpoint inhibitors. So cancer condition la alla other chronic infection condition la you are giving this immunosuppressive chronic obstructive pulmonary diseases COPD ன்னு சொல்றோம். இந்த டிசீஸ் வரும் பொழுது chronic obstructive pulmonary disease, autoimmune disease, HIV, cancer and hematologic malignancy, asplenia இந்த மாதிரி நம்ம உடம்புல டிசீஸ் வரும் பொழுது இம்யூனாலஜிக்கல் செல் சப்ரஸ் ஆகி இருக்கலாம்.
இல்லை நமக்கு தெரியாம இம்யூனாலஜிக்கல் செல் சப்ரஸ் ஆகி இருக்கும்போது இந்த டிசீஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள வரலாம். ஸோ இம்யூனோசப்ரசிவ் வரதுக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இம்யூனோசப்ரசிவ் வேரியஸ் டைப்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டிராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன், இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் அண்டு மலிக்னன்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதெல்லாம் நம்ம இம்யூன் செல்ஸ் கிட்ட சப்ரஷன் ஆகலாம். தெரபிஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் கிவ் while you are taking the monoclonal antibodies, immune checkpoint inhibitors எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது அவரது immunosuppression can be takes place. Finally, what is meant by organ transplantation? People who receive organ transplants take medications to suppress the immune system to the bodies won't reject the organ. So நம்ம முன்னாடியே சொன்னது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறது மூலமா அந்த கிட்னி அதை ரிஜெக்ட் ஆகாம பார்த்துக்கும். The immunosuppressive drugs make the immune system less able to detect and destroy cancer cells or fight off infection that cause cancer. Solid organ and hematopoietic stem cell transplantation are definitive therapies for a variety of end-stage disease. Immunosuppression has improved graft survival but leaves the patient susceptible to infectious complications. Pulmonary infections are the leading cause of morbidity and mortality in the transplant recipient. Depending on the transplant type, rejection can be hyperacute, acute or chronic. So normally during organ transplantation நீங்க immunosuppressive drugs கொடுத்து transplant பண்றீங்க. அங்க temporary அந்த organ rejection ஆகாம தடுக்குது. But various secondary issues can be created which leads to cancer, which leads to pulmonary infection. So in நம்ம பல்மனரி ட்ராக்ட்ல ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வேற விதமான கேன்சர்ஸ் வர்றதுக்கும் காரணமா இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிற இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் அமையுது. ஸோ ஃபைனல் ஸ்லைட்ல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா there is 5 different immunosuppressive drugs, commercially available drugs, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ். சைக்ளோஸ்பிரின், நெஃப்ரோடாக்சிசிட்டி, ஹைப்பர்டென்ஷன், hypertrichosis, ganglial hyperplasia and hirsutism, tacrolimus. So cyclosporine immunosuppressive drugs leads to various side effects which include nephrotoxicity, hypertension, hirsutism, hypertrichosis, ganglial hyperplasia. Another drug tacrolimus, இது என்னென்ன சைடு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஃப்ரோடாக்சிசிட்டி, நியூரோடாக்சிசிட்டி, ஹைப்பர்டென்ஷன், நெஃப்ரோடாக்சிசிட்டி, டயபெட்டோஜெனிக் ஏலோபீசியா, அசோதயோப்ரைன், போன் மேரோ சப்ரஷன், ஹெப்படோடாக்சிசிட்டி, லுக்கிபீனியா. Fourth commercially available immunosuppressive drugs mycophenolate mofetil. இதன் மூலமா டயரியா, நாசியா அப்படின்றது வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட்டிங் வரலாம், அப்டாமினல் பெயின், போன் மேரோ சப்ரஷன், ஹெப்படோடாக்சிசிட்டி, லுக்கிபீனியா. ஹெப்படோடாக்சிசிட்டி அப்படின்றது லிவர் வந்துட்டு டேமேஜ் ஆகிறது, நெஃப்ரோடாக்சிசிட்டி அப்படின்றது கிட்னி டேமேஜ் ஆகிறது, நியூரோடாக்சிசிட்டி அப்படின்றது நம்ம நர்வ் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறது. ஃபைனலா கார்டிகோஸ்டீராய்ட்ஸை ஒரு ஹார்மோனல் ட்ரக்கை இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸா நீங்க எடுத்துக்கும் போது அதனுடைய சைடு எஃபெக்டா ஆஸ்டியோபோரோசிஸ், ஹிர்சுட்டிசம், ஹைப்பர்ட்ரைகோசிஸ், டயபெட்டோஜெனிக்கை கிரியேட் பண்ணக்கூடிய ட்ரக்கா இது அமையும். So these are all the things we used to call as a immunosuppressive drugs. Thank you.